வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். நம்ம நேத்தியோட வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே பிரேக் பண்ணி வரணும். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சு ஆல்ரெடி. மறுபடியும் அந்த ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்ட் பண்ணி பவுன்ஸ் பேக் ஆகி கீழே வரும் பட்சத்தில் இந்த டே லோவை பிரேக் பண்ணி ஸோ பிரேக் கொடுத்துடுச்சு. மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போயிடுச்சு. இதில் வந்து இந்த டே லோவை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம எதிர்பார்த்த டார்கெட்டான 25,700 400 25,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அப் ட்ரெண்டுகளோட பாசிபிலிட்டிஸ் என்ன பார்த்துருந்தோம்னா, இதுல பவுன்ஸ் பேக் வந்து இதுல பவுன்ஸ் பேக் ஆகாம இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே போயிடுச்சுன்னா மறுபடியும் இந்த ரேஞ்சில் வந்து ரிவர்சல் எடுக்கணும். இதுல சப்போர்ட் எடுத்து புஷ் பண்ணி மேலே போகணும். அப்படி மேலே போகும் பட்சத்தில் நம்ம ஆல் டைம் ஹையே பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அப்படிதானே? ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்குதுன்னா, நிஃப்டி நேத்தியோட க்ளோசிங் கிட்டே ஓப்பன் ஆகி மறுபடியும் அந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை ரீடெஸ்ட் பண்ண போய் அதை பிரேக் பண்ணி உள்ளேயும் போயிடுச்சு. ஸோ இப்போ இது ஆல் டைம் ஹை நோக்கி மூவ் ஆகணும்னா என்ன பண்ணிக்கணும்னா, ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இதுல இருந்து இந்த லைன்ல இருந்து லைனை பிரேக் பண்ணாமலே பவுன்ஸ் பேக் ஆயிருக்கணும். ஆனா அதை பண்ணல. அந்த லைன் சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ண முடியாம அது வந்து பிரேக் பண்ணி கீழே மறுபடியும் வந்துடுச்சு. ஸோ இந்த ஏரியால வந்து மறுபடியும் ஒரு சின்ன ரிவர்சல் கொடுத்து அதே ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணுது. இப்போதைக்கு நிஃப்டி நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா சப்போர்ட் ஜோன் கொடுத்துருந்தோம்ல, இந்த சென்டர் லைன், இந்த லைன்லயே மேலேயும் கீழேயும் மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இந்த லைனையே பிரேக் பண்றது, மறுபடியும் அதை ரீடெஸ்ட் பண்ணி மேலே போறது, மறுபடியும் பிரேக் பண்றது, மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணி மேலே போறது, இந்த மாதிரியே ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இப்போ இதுல ஒரு சின்னதா ஒரு இன்னொரு சேனல் பேட்டர்ன் கூட சின்னதா ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்கு. பிளஸ் இது இப்போதைக்கு ஒரு 2 டாட் தான் கனெக்ட் ஆகுது. இன்னொரு தடவை இதை வந்து டெஸ்ட் பண்ணும்போது ஒரு பர்ஃபெக்டான பேட்டர்ன் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஷார்ட் டேர்ம்ல. ஓகே, இதை எடுத்துடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அடிஷ்னலா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குல்ல. ஓகே, இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இதில் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, நிஃப்டி கீழே வரும் பட்சத்தில் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கீழே இது ஒரு சப்போர்ட் லைனா இருக்கு, மேலே இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கு. சென்டர்ல நம்மளோட அந்த ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஜோன் இருக்கு. ஸோ இது கீழே ட்ரேட் ஆகும். ட்ரேட் ஆகும் பட்சத்தில் தான் 25 ரேஞ்சுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அப் ட்ரெண்ட் போறதுக்கும் டவுன் ட்ரெண்ட் போறதுக்கும் அடிஷனல் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நிஃப்டி இன்னும் ஒரு இதை சஜஸ்ட் பண்ணுது எப்படின்னா, ஒரு சின்னதா டபிள்யூ பேட்டர்னும் இதுல ஃபார்ம் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட், மறுபடியும் அப் ட்ரெண்ட், மறுபடியும் டவுன், இப்போ லைட்டா புஷ் பண்ணி மேலே போகுது. மேலே போய் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் கிட்டே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் ஒரு அப் ட்ரெண்ட் வரணும், மறுபடியும் மார்க்கெட் ஆல் டைம் ஹையே போகணும்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் இருக்க வரை நம்ம பார்க்க முடியும். நாளைக்கு இதை பிரேக் பண்ணணும். இந்த லைனை பிரேக் பண்ணி இந்த ரேஞ்சுக்கு போகும்போது இது ஒரு டபிள்யூ பேட்டர்னா ஃபார்ம் ஆகும். இது வரைக்கும் போறது மட்டும் பத்தாது, இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே ஹோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டபிள்யூ பேட்டர்ன் இருக்க வரைக்கும் வாய்ப்பு இருக்கலாம். இதுல இருந்து இதையும் பிரேக் பண்ணி இதுல சப்போர்ட் எடுத்து இதுல பவுன்ஸ் பேக் ஆகும் பட்சத்துல டெஃபினட்டா நிஃப்டி ஸ்ட்ரைட்டா ஆல் டைம் ஹையை நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இதுல சப்போர்ட் எடுக்கும் பட்சத்துல ஸ்ட்ரைட்டா இந்த ஃபால் இருக்குல்ல, இந்த ஃபாலுக்கு ஈக்குவலான ஒரு பவுன்ஸ் பேக்கா ஆல் டைம் ஹையை நோக்கி நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு எந்த மாதிரி பேட்டர்ன் எடுக்கணும், இந்த டபிள்யூ பேட்டர்ன். அதோட கன்ஃபர்மேஷன் எப்போ கிடைக்கும், இந்த ட்ரெண்ட்ல நாளைக்கு டச் பண்ணி பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் டபிள்யூவா ஃபார்ம் ஆகணும், இந்த ரேஞ்சில் ஃபார்ம் ஆகணும். அதுக்கப்புறமா இந்த ரேஞ்ச் டபிள்யூ ரேஞ்சை உடைச்சு மேலே சப்போர்ட் எடுத்து ஹோல்ட் பண்ணி மேலே போகும் பட்சத்தில் இந்த இவ்வளோ ஏரியா அப் ட்ரெண்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை, அந்த ட்ரெண்டை உடைக்க முடியல, டபிள்யூ பேட்டர்ன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா வேற என்ன ஃபார்மேட்டா இது காமிக்குதுன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபால் காமிக்குதுல்ல, இந்த ஒரு இதுல வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபால் வந்துச்சு, அப்புறமா அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன், மறுபடியும் ஒரு பேட்டர்ன், இப்போ இது வரைக்கும் போயிருக்கு. நாளைக்கு மேபி இதுல தொடர்ந்து இப்படி முன்னாடி போறதான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல போய் ரிஜெக்ட் ஆகும் பட்சத்துல இந்த ட்ரெண்டை மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணலாம். ரிஜெக்ட் பண்ணி இப்படி வரும். ஸோ இது எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் குறிக்குதுன்னா, இந்த மாதிரி ஃபார்மேட்ல ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இது பிரேக் பண்ணி இந்த மாதிரி தான் கீழே வரும்ல. மேக்ஸிமம் இதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஓகே, ஸோ இல்லை இதுலயே இன்னொரு தடவை சைட்வைஸ் எடுத்து இப்படி கூட வரலாம். ஸோ இதோ ஒன்று எப்படி ஃபார்ம் ஆனாலும் இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது ஒரு டவுன் ட்ரெண்ட், ஒரு சின்னதாக கன்சல்டேஷன், மறுபடியும் பிரேக் ட்ரெண்ட் எடுத்து நம்ம எதிர்பார்த்த லெவல் 700 இருக்குல்ல, இது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
700 இதையும் உடைக்கும் பட்சத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ரேஞ்சை உடைச்சு மேலே போய் இதுலயே இந்த ரெசிஸ்டன்ஸ்ல பிரேக் பண்ணாம மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி கீழே வரணும். கீழே வந்து இந்த ரேஞ்சை, இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்துல நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். நிஃப்டி கீழே 25,700 டச் பண்ண போகுதா இல்லையாங்கிற ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். ஓகே, ஸோ இப்போ இதுல என்ன கிளியரா தெரியுதுன்னா, இந்த ரெண்டு ட்ரெண்ட் லைனும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டா ஆக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத பார்ப்போம். இதுல இருந்து நிஃப்டி இந்த இதை டச் பண்ணி இதுக்கு மேல போயிடுச்சு, இந்த லெவலை உடைச்சிடுச்சு, மேல போயிடுச்சுன்னா கன்ஃபார்மா ஆல் டைம் ஹை எதிர்பார்க்கலாம். மேல சரி, இந்த மாதிரி ஆல் டைம் ஹை எதிர்பார்க்கலாம். ஓகே, இல்ல இந்த லெவல்ல உடைக்க முடியல, பிரேக் பண்ண முடியலன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே வரும். நிஃப்டி இந்த ஜோனை டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டச் பண்ணி இந்த ஜோனை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டா கீழே வந்துடலாம். இது ரெண்டுமே பண்ணல, இங்கேயும் பிரேக் பண்ணல, இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே இன்னும் ஒரு 2-3 ட்ரேடிங் செஷன் அப்படியே சைட்வேஸ்ல இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எந்த சைட் பிரேக் கொடுக்கும் அந்த சைட்ல நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த சேனல் பேட்டர்ன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன் ஆக்ட் பண்ண போகுது. பிளஸ் இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இதை பிரேக் பேஸ் பண்ணி தான் அடுத்த நாட்கள்ல ட்ரேடிங் அமைய போகுது. ஓகே, ஸோ இதான் ஹை லெவல் டைம் ஃப்ரேம் பார்த்துடலாம். நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஒரு 1 hour டைம் ஃப்ரேம்லையும் இப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு இதான் பேட்டர்ன். டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணணும். டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி அது பிரேக் பண்ண பட்சத்தில் ஸ்ட்ராங்காக உடைச்சிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை அந்த சைட் வேஸ்ல இதில் வரும் பட்சத்தில் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ 1 hourல அதே ட்ரெண்ட் லைன் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி டைம் ஃப்ரேம் ஜாஸ்தி வச்சுக்கிறேன். நம்ம ஹை லெவல்ல இன்னும் இந்த பேட்டர்ன் ஸ்ட்ராங்காக கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. இந்த சப்போர்ட், இங்க ஒரு சப்போர்ட், மேலே வந்து இந்த சேனலுக்குள்ள நிஃப்டி கொஞ்சம் டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து கீழே வர்றதுக்கு ஹை லெவல்ல இந்த ஜோன் சொல்லி எதிர்பார்த்தோம்னா 25,000 லெவலுக்கு வர்றதுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்துலேயே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்துலேயே அது ஒட்டியே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதே டச் பண்ணி ட்ரேட் ஆகிட்டே இருக்கு. பிரேக் பண்ணிடுச்சு, மறுபடியும் அதே டச் பண்ணிட்டு இருக்கு, அதே டச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுல இருந்து மூவ் பண்ணி கீழே விலகி வரும் பட்சத்துல நம்ம அடுத்தடுத்த லெவல் இதுல இருந்து பிரேக் பண்ணிடுச்சு, இப்போ ரீடெஸ்ட் ரேஞ்சில் இருக்கு. அப்படிதானே நம்ம எதிர்பார்த்த மாதிரி இப்படி பிரேக் பண்ணி வரும் பட்சத்துல இதையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா 25,700, அதுக்கப்புறமா அடுத்தடுத்த லெவல்ஸ் 25,000 வரைக்குமே நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாளைக்கு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ண வேண்டியது இந்த டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா இல்ல டபிள்யூ பேட்டர்ன் ரிஜெக்ஷன் கொடுத்து கீழே வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த டபிள்யூ பேட்டர்ன் ஸோ நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இதுதான். இந்த ரேஞ்சில் இருக்கு, இதுல இருந்து இன்னும் நிஃப்டி மேலே போய் இது டபிள்யூவா ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஒன்ஸ் டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணி இந்த நாள ஹோல்ட் பண்ணி பட்சத்துல தொடர்ந்து எதையுமே பார்க்க வேண்டாம், டைரக்டா 26,000 மேல 26,300 ஆல் டைம் ஹையை பார்த்து நிஃப்டி டெஃபினட்டா மூவ் ஆயிடும் இந்த ஜோன் பிரேக் அவுட் கொடுத்துடுச்சுன்னா. ஓகே, இதுல இருந்து பவுன்ஸ் பேக் வரும் பட்சத்துல இல்ல இதுக்கு மேல போகல, இங்கேயே ஃப்ளோ பேக் வந்துடும் பட்சத்துல இல்ல இருந்து கீழே வரும் பட்சத்துல இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடும், இல்ல இதுல ஒரு சின்ன கன்சல்டேஷன் கொடுத்து கூட பிரேக் பண்ணலாம். பிரேக் பண்ண பட்சத்துல எப்படி வரும். ஓகே, ஸோ இது ஒரு ட்ரெண்ட். டபிள்யூ பட்டன் பிரேக் பண்ணிச்சுன்னா ஆல் டைம் ஹை நோக்கி போகும். இல்ல இந்த டவுன் ட்ரெண்ட் கன்சாலிடேஷன் மறுபடியும் பிரேக் கொடுத்துச்சுன்னா நம்மளோட 25,700 ரேஞ்சுக்கு நிஃப்டி இடத்துல மூவ் ஆகும். ஓகே, உங்களோட வியூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ்.